எரேமியா 1:5 எரேமியா குறித்து வேதத்தில் என்ன வசனம்? நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன். நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன். உன்னை நான் அறிஞ்சப்பா. நீ தாயின் வயிற்றிலே நீ உருவாகல, எந்த கருவும் உருவாகல. நீ உருவாவதற்கு முன்பாகவே, என் அப்பா அம்மாவுக்கு திருமணம் ஆவதற்கு முன்பாகவே தாமஸ் என்ற ஒரு குழந்தை, ஒரு கரு என் தாயின் வயிற்றில உருவாகும் முன்னே என் தகப்பன் இயேசு ராஜா என்ன செஞ்சாராம்? அந்த மாதிரி உங்க பேர் நீங்க சொல்லிங்க. அறிந்தேன், என்னை அறிந்தார் அப்பா. திருமதி சலோமி துரைராஜுக்கு 8வது ஒரு பையன் பிறப்பான். அந்த பிள்ளைய 18 வயதுல நான் என்ன செய்வேன்? அவனை சந்திப்பேன், அவனை ரட்சிப்பேன். அவனை சந்திக்கும் போது ஊழியத்திற்காகவே சந்திக்க போகிறேன். என்னை சந்திக்கும் போது ஊழியத்திற்காகத்தான் சந்திச்சார். என்னை ரட்சிக்கும் போது ஊழியத்தோடு தான், அந்த அழைப்போடு தான், அந்த பேக்கேஜோடு தான் ஏசப்பா வந்தாரு. என்னை அப்பா ரட்சிக்க வரும்போதே ஒரு பேக்கேஜோடு தான் வந்தாரு. எனக்கு ரட்சிப்பை கொடுக்கும் போதே எனக்கு ஊழியத்தின் பாரத்தையும் ஆத்ம பாரத்தையும் கொடுத்தே என்னை ரட்சித்தார். நான் ரட்சிக்கப்பட்ட உடனே எனக்கு வந்த பாரம், என்னை ரட்சித்த அப்பா. என்னை போல எத்தனை இளம்பிள்ளைகள், வாலிபர்கள் என்னை சுற்றி இருக்கிறாங்களே, அவர்களுக்கு உம்முடைய அன்பை, உம்முடைய ரட்சிப்பை நான் எடுத்து சொல்றேன்ப்பா. பாவத்தை நோக்கி, உலகத்தை நோக்கி கெட்டு பல விதங்களில் சிக்கி, அடிமதனத்தில் சிக்கி தவிக்கிற வாலிபர்களை சிலுவையின் அண்டையில வழி நடத்துவேன். கட்டாய சிலுவையின் அண்டையில வழி நடத்துவேன். என்னை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி ஏசப்பா என்னை ரட்சித்து என்னை அபிஷேகிக்கும் போதே என்னை ஒப்பு கொடுத்துட்டேன். 91ஆம் ஆண்டு செப்டம்பர் 30 ரட்சிக்கப்பட்டேன். அக்டோபர் 5ஆம் தேதி பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்றேன். அப்போதே ஊழியத்திற்காக ஒப்பு கொடுத்தேன். அப்போது அபிஷேகம் பண்ணப்பட்ட உடனே வனாந்தரத்தை தேடி ஓடினேன். வனாந்தரத்துல ஜெபித்து கொண்டிருக்கும் போது தான் அநேக இளம் பிள்ளைகள், வாலிபர்கள் வனாந்தரத்திற்கு தேடி வந்தார்கள். அப்படியே வாலிபர்கள் மத்தியில் ஊழியம் ஆரம்பிக்கப்பட்டது. அப்ப ஏறக்குறை 35 வருஷமா இந்த ஆத்ம ஆதாயம் பணியில, இந்த கனமான ஊழியத்தின் பாதையில இருக்கிற 2009 வருஷம் ஒரு போதகனாக, ஒரு மெய்ப்பனாக அபிஷேகம் பண்ணப்பட்டேன். என்னுடைய தலை போதகருக்கு உடன் ஊழியக்காரனாக இருந்து ரொம்ப வருஷமா இருந்து, அதன் பிறகு ஒரு அசிஸ்டன்ட் பாஸ்டராக, துணை போதகராக அபிஷேகம் பண்ணப்பட்டு, கர்த்தருடைய பெரிய கிருபையினால 2020 வருஷம் கர்த்தர் என்னோடு பேசி, காலையில நீ என்ன செய்யணும்? ஆராதனையை ஆரம்பிக்கணும் அப்படின்னு கர்த்தர் என்னோடு உணர்த்தி தெளிவா என்னோடு பேசினதினால, நிர்பந்தம், தேவனுடைய நிர்பந்தம், தேவனுடைய கட்டாய உந்துதலின் பேரில் இந்த இடத்துல ஒரு சபையை, காலை ஆராதனையை ஆரம்பிக்கும்படியான ஒரு கிருபையை கொடுத்தார். நான் கற்பனை கூட செஞ்சதில்லை. எந்த விதத்தில் எனக்கு யாரும் தீர்க்க தரிசனமும் சொன்னதே இல்லை. நீ ஒரு பாஸ்டாக நீ மாறுவாய், உன்னை நம்பி ஒரு கூட்ட ஜனத்தை நான் கொடுக்கிறேன், நீ மந்தைக்கு மாதிரியா இருந்து மந்தைகளை மெய்ப்பாயின்னு எனக்கு யாரும் தீர்க்க தரிசனம் சொன்னது கூட கிடையாது. யாரும் எனக்கு பேச்சுவாக்கில் கூட யாரும் எனக்கு சொன்னதே கிடையாதுங்க. நம்மளும் ஜெப ஊழியம் ஜெபிக்கணும் சொல்லி தான் இந்த இடத்த ஒரு ஜெப வீடு, அதைத்தான் நமக்கு இயேசுவ ஆண்டவர் ஜெப வீடுன்னு பேர் வச்சோம். அந்த பேர் இருக்கு. இயேசுவ ஆண்டவர் ஜெப வீடு, இயேசுவ ஆண்டவர் தேவ சபை, இயேசுவே ஆண்டவர் ஊழியங்கள் எல்லாமே இருக்கு. எதுவுமே நம்ம விட்டுட்டு போல, எல்லாமே இருக்கு. என்னை நம்பி கர்த்தர் கிருபையாய் சபையை கொடுத்தார். அவர் தான் எனக்கு இந்த இன்ட்ரெஸ்டே இல்லை, ஜெப ஊழியம் தான் செய்யணும்னு சொல்லும் போது, கர்த்தர் உன் தாயின் கருவில உருவாவதற்கு முன்னே உன்னை இதுக்குத்தான் உன்னை அபிஷேகம் பண்ண வச்சேன்னு சொல்லி கர்த்தர் ஒரு ஊழியத்தை எனக்கு ஆட் பண்ணி கொடுத்தாரு. தயவு செய்து புரிஞ்சுக்கணும். நம்ம ஊழியத்தை செய்யணும். நம்ம உண்மையும் உத்தமமா ஊழியம் செய்தா ஒவ்வொன்றாக, ஒன்றன் பின் ஒன்றாக கர்த்தர் நம்மளோட சேர்ப்பாரு. அதன் பிறகு ஒரு குறிப்பிட்ட ஊழியத்தை மாத்திரம் அதிகமா பாரத்தோடு செய்ய வைப்பார். அதுதான் தரிசனம், அதுதான் தேவ சித்தனும் நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகே, 91 ஜபத்தை ஆரம்பிச்சுது. எந்த சூழ்நிலையிலும் ஜபத்தை நிக்க வச்சதே கிடையாது, பின் வாங்கினதே கிடையாது. புரியுதா தம்பி? எந்த சூழ்நிலையிலும் பின் வாங்கினதே கிடையாது.
நீங்க என்ன கேள்விப்பட்டுக்கிறீங்களா? தாமஸ் சிக் ஆயிட்டான், ஜபம் போயிடுச்சு. கொரோனால சபை மூடிட்டாலும் அப்பதான் 2020 தான் கூகுள் மீட் கான்ஃபரன்ஸ் கால் பிரேயர் ஆரம்பிச்சோம். தேவனுடைய பெரிய கிருபை இதுவரையிலும் நடந்துன்னு இருக்கு. எந்த ஊழியம் தடைப்படல, எந்த ஊழியமும் தடைப்படல. தாமஸுக்கு லேட் மேரேஜ் ஆயிடுச்சுப்பா, கல்யாணம் ஆயிட்டுக்குது, விருந்துக்கு போயிட்டு இருக்கிறாரு, ஐயா ஊட்டிக்கு போய்க்கிறாரு, காஷ்மீருக்கு போய்க்கிறாருன்னு ஒரு நாளும் ஊழியம் தடைப்படலை, ஒரு நாளும் தடைப்படலை. ஒரு சண்டேவும் நான் எந்த சபையில எங்க ஐயா கிட்ட எந்த சபையில போய் நான் சேர்ந்தனோ, நான் செத்தா தான் சபை விட்டு நிக்கணும், மற்றபடி சர்ச்சை விட்டு நான் நிக்கவே மாட்டேன்னு பொருத்தனம் பண்ணுது. எந்த மாதிரி காலகட்டம் வந்தாலும் ஒரே ஒரு சூழ்நிலையில தான் நான் சர்ச்சை விட்டு நின்று, என் கை பிராக்சர் ஆயிட்டு டியூப் போட்டு தொங்கிட்டு இருந்ததுனால ஒரே சண்டே ஹாஸ்பிட்டல்ல இருந்த பெட்ல, மற்றபடி ஒரு சண்டே கூட நான் சர்ச்சை விட்டு நின்னதே இல்லை. பிரசங்கம் பண்றதுக்கு யாருன்னா கூப்பிட்டாங்கன்னா பெரும்பாலும் போக மாட்டேன். ஓகே, அந்த மாதிரி கர்த்தர் என்னை கிருபையா என்னை நடத்தினார். அப்படியெல்லாம் உண்மையா பக்தியா இருக்கிற சபைக்கு உண்மையா உத்தமமா அழைச்ச அப்பாவுக்கு உண்மையா இருக்கும் போது கர்த்தர் என்னை அபரிதமாக ஆசீர்வதித்து கொண்டிருக்கிறார். ஒரு குறைவும் இல்லாம கர்த்தர் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். அப்போ நீங்க யோசித்து பாருங்க, உங்களுக்கு குறித்து என்ன குறித்து நான் யோசித்து பார்க்க, என் தாயின் கருவில உருவாக்க முன்னே என்னை அறிந்த அப்பா எவ்வளவு கிருபை, எனக்கு அந்த வாஞ்ச தாகத்தை பார்த்தாரு பாருங்க. இரவு ஜபத்தை ஆரம்பிச்சோம். இரவு ஜபத்தை நிக்க வச்சுக்கிறோமா? நிக்க வச்சதே கிடையாது. எவ்வளவு வருஷம் ஜான் பிட்ராயா நடத்தின இரவு ஜபத்திற்கு 92 நான் போனேன். அந்த நாள் முதல் கொண்டு அதன் பிறகு கொஞ்சம் வருஷத்துக்கு பிறகு உரிகத்துல இருக்கிற சர்ச்சில் அந்த இரவு ஜபத்தை நாங்கள் ஆரம்பிச்சோம். அதன் தொடர்ந்து புதிய ஆலயம் கட்டும் போது பேஸ்மெண்ட்ல போயிட்டு நாங்க என்ன செஞ்சோம், அங்கே இரவு ஜபத்தை கண்டினியூ பண்ணோம். அதன் பிறகு ஆலயத்தை கட்டிட்ட பிறகு அந்த பக்கத்துல இருக்கிற ஒரு அறையில நாங்க என்ன செஞ்சோம், பெரிய சர்ச்சில் அங்க போய் ஜெபம் பண்ணோம். அதன் பிறகு கர்த்தர் இங்கேயே ஒரு ஜபாலயத்தை கட்ட கிருபை கொடுத்தாரா, இங்கே அந்த இரவு ஜபத்தை ஆரம்பித்தோம். வருஷ கணக்கா இது வரைக்கும் இரவு ஜபம் நடந்து கொண்டிருக்கு. புரியுதுங்களா? என் கண்ணு இன்ஃபெக்ஷன் ஆனாலும் நேற்று கூட இரவு ஜபத்துல உட்கார்ந்து இருந்தேன். ஆனா கர்த்தர் உங்களுக்கு நல்ல நல்ல கண்ணுங்களை கொடுத்தா விழித்திருந்து ஜெபம் பண்ண சொன்னா நீங்க தூங்கினுக்கிறீங்க. தூங்கினே இருங்க, தூங்கினே இருங்க. இஸ்மவேல் உங்களுக்காக காத்து கொண்டே இருக்கிறான். எப்போது உங்க தலைமையில குண்டு போடலான்னு காத்து கொண்டே இருக்கிறான். புரியுதுங்களா? பிரச்சனை வாசல்ல வந்து காத்துன்னு இருக்கு. ஒன்னும் நம்ம ஜனத்திற்கு என்ன இல்ல, அவேர்னஸ் இல்ல. என்னைக்கு உங்களுக்கு கண்ணு திறக்குதோ அன்னைக்கு வந்து கடை இருக்காது. புரியுதா? உங்களுக்கு என்னைக்கு ஐயோ எங்க ஆத்மா பாரு வந்துட்டு போய் ஊழியம் செய்ய போறேன்னு சொன்னா அன்னைக்கு நீ வீதியில கூட போக முடியாத சூழ்நிலை வந்துடும். கர்த்தர் தான் உங்களை ரட்சிக்கணும். அப்போ நீங்க நல்லா பொருத்தனை பண்ணி ஒப்பு கொடுங்க. இனி காலம் செல்லாது இருக்கணும். பைபிள்ல தானே சொல்லுது, நீங்க யார் எப்படி இருந்தாலும் சரி நம்ம கடவுள் இறுக பிடிச்சிக்கணும், இறுக பிடிச்சிக்கணும், நல்ல ஸ்ட்ராங்கா பிடிச்சிக்கணும். ஏசப்பா தான் நமக்கு ஒரே கதி, அவர் தான். அவரை தவிர இந்த உலகத்தில் ஒண்ணுமே இல்லை. எல்லாமே ஒரு அம்மா மனைவி பிள்ளைகள், இந்த உலகத்தில் தான் அந்த உறவு. மற்றபடி பரலோகத்துக்கு போகும்போது எந்த உறவும் எதுவுமே கிடையாது. இப்ப இருக்கிற நாட்கள்ல வேதவசனம் சொல்லுகிறபடி அவர் இறுக பற்றி கொண்டு அவருக்காக ஊழியம் செய்யணும். எதாகில் அவருக்காக செய்து முடிக்கணும். உன் தாயின் கருவிலே வயிற்றில் உருவாகும் முன்னே உன்னை அறிந்தேன், நீ கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தப்படுத்தி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்க தரிசியாக கட்டளையிட்டேன். அல்லேலூயா! எவ்வளோ பெரிய கிருபை. எனக்கு இந்த மாதிரி கிருபையை கொடுத்து, இந்த தீர்க்க தரிசன வரத்தை கொடுத்து, இந்த அபிஷேகத்தை கொடுத்து, வாலிபர் பிள்ளைகள் மத்தியில ஊழியத்தை செய்யும்படி, அநேக இடங்களுக்கு போய் ஊழியத்தை செய்யும்படி கர்த்தர் என்னை வேறு பிரித்து ஒரு சபையை கொடுத்து இதுவரைக்கும் என்னை ஆசீர்வதிச்சார்.